பல்லாவரம் பகுதியில் மலைமேடுன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த மலைமேடு பகுதியில் கடந்த வாரம் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட மக்கள் கடுமையான வயிற்றுப்போக்கு வாந்தியால் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அனுமதிக்கப்பட்டதில் ஒரு சிலரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் ட்ரிப்ஸை மட்டும் போட்டுட்டு சரியாயிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு அலட்சிய போக்கோட ஒரு மெத்தனை போக்கோட அந்த மருத்துவர்கள் அரசு மருத்துவர்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. வந்ததில் ஒரு 3 பேர் வந்து இறந்துட்டாங்க. அப்போ தான் தெரியுது இது வந்து கழிவுநீர் கலந்து இந்த மழை பெய்யறனால கழிவுநீர் கலந்து அந்த தண்ணியை குடிச்சிருக்காங்க அப்படின்ற தகவல் வருது. இப்படி தகவல் வந்த உடனே மீதி இருக்கக்கூடிய ஒரு மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அரசு மருத்துவமனையில் தான் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. இது ஒரு 3 பேர் இறந்துருக்காங்க. இதை குறித்து ஆராய்ச்சி பண்ண வந்த இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரும் கருணாநிதி அவர்களும் இந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட அமைச்சர் தாமு அன்பரசு அவர்களும் வந்து இந்த மக்களை பார்வையிடுறாங்க. பார்வையிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இவங்க குடித்த தண்ணியிலேருந்து வரல, இதை குடித்த தண்ணியால் இது வரல, இவங்க ஏதோ உணவுப் பொருள் ஏதோ சாப்பிட்ட உணவில் ஏதோ கலப்படம் இருக்குது, அந்த கலப்படம் தான் இந்த பிரச்சனைக்கான காரணன்றார். அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து என்ன பேசுகிறாருன்னா, ஒருவேளை இந்த குடித்த தண்ணியிலேருந்து வந்திருக்கலாம், அந்த தண்ணியால் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அந்த தண்ணியை பரிசோதனைக்காக நான் அனுப்பிச்சிருக்கோம், அந்த ரிப்போர்ட் வர்றதுக்கு ஒரு 3 நாள் ஆகுன்றார். மா சுப்பிரமணியன் ரிப்போர்ட் வரதுக்கு 3 நாள் ஆகும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தாமு அன்பர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணியிலலாம் பிரச்சனை இல்லை அப்படின்றார். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, இந்த தண்ணியில் பிரச்சனை இல்லைன்னா அங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள், இந்த திமுகவினுடைய மேயர், துணை மேயர், அங்கே இருக்கக்கூடிய அந்த மண்டல குழு தலைவர், கவுன்சிலர், இவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு டம்ளர் அந்த தண்ணியை குடிச்சு காமிச்சிட்டு போயிருக்கலாமே. குடிச்சிருந்தாங்கன்னா நம்ம நம்பியிருக்க போகிறோம், ஆமாம் தண்ணியில் பிரச்சனை இல்லைன்னு. நான் என்ன கேட்குறேன், இந்த மக்களுக்கு குடிக்கிறதுக்கு இவங்க கொடுக்குற தண்ணியை இவங்க தன்னோட கை காலை சுத்தம் செய்கிறதுக்கு பயன்படுத்துவாங்களா? இந்த ஆட்சியாளர்கள் இவங்க வந்து இந்த தண்ணியை அவங்க கைகளை சுத்தம் செய்கிறதுக்கோ கால்களை கழுவுறதுக்கோ பயன்படுத்துவாங்கன்னு கேட்டால் சத்தியமே கிடையாது. அவங்க இருக்கிறதுல விலை உயர்ந்த தண்ணி பாட்டில், எந்த பாட்டில் வேணுமோ, எந்த கம்பெனி முட்டை கம்பெனியே வாங்குவாங்க. நம்ம முதலமைச்சருடைய மனைவி ஒரு கம்பெனி வச்சுருக்காங்களே, அந்த கம்பெனியே வாங்கி கூட இவங்கெல்லாம் வந்து நடத்துவாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு இழப்பீடு எதுவுமே கொடுக்கல இந்த அரசாங்கம். இதே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போன மக்களை உடனடியாக என்னமோ தியாகிகளை போட்டுற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்லேருந்து துணை முதல்வர்லேருந்து எல்லாரும் போய் பார்க்குறாங்க. போயிட்டு அவங்களுக்கு 10 லட்சம் நிவாரணம் விளாங்க. நினைக்கிறேன், கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவரனுக்கு எதுக்கு நிவாரணம்? நீ மக்கள் பணத்துலேருந்து எதுக்கு கொடுக்குற? நீ உன் பணத்துலேருந்து நீ எவ்வளோ வேணால் கொடு, நாங்கள் கேட்கல. நீ மக்களுடைய பணத்துலேருந்து சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு பணம் கொடுக்குற? ஆனால் இங்கே நீ கொடுக்குற தண்ணி, இந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய தண்ணியை குடிக்கிறவனுக்கு நீ வந்து ஒரு எட்டு பார்க்கல, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லலை, இவங்க கவனத்துக்கு கொண்டு போனாங்கன்னு கூட தெரியல. இவங்க வந்து இது வரைக்கும் அவங்களை அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்கலை. அப்படியே பூசி மொழுகின மாதிரி மொழி விட்டுட்டு போயிட்டாங்க. அதை கண்டித்து தான் நாம் தமிழர் கட்சியில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். இதுக்காக நாங்கள் அனுமதி கேட்டு மேடை போட்டு நடத்துறது தான் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் அனுமதி வந்து தற்சமயம் ஆர்ப்பாட்டத்துக்கு வழங்குறது இல்லைன்ற காவல்துறையில் சொன்னனால தடையை மீறி இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடக்குது. மழை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மழையெல்லாம் ஒரு பொருட்டு இல்லை. இன்னும் கொட்டும் மழையிலையும் அண்ணன் உட்பட எல்லாருமே நின்று பேசக்கூடியதான். ஆனால் இந்த மழை எங்களுக்கு ஒரு பெரிய விடயம் இல்லை.